வணக்கம். மாலைக்கான் குண்டுவெடிப்பு பத்தி இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தீர்ப்புல வந்து ஈடுபட்டிருந்த அனைத்து சங்கிகளும் வந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸா இருக்கு. 2006ல நடந்த இந்த மாலைக்கான் குண்டுவெடிப்புல 6 பேர் உயிரிழந்தாங்கங்கிறத பார்க்குறோம். பலத்த சேதம், நாட்டினுடைய பாதுகாப்பையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான பயங்கரவாத செயலாக இருந்த இந்த குண்டுவெடிப்புல ஈடுபட்ட சங்கிகள், எல்லாருமே சங்கிகள் தான் இதுல. வேற யாருமே இல்ல. நமக்கு நல்லா தெரியும். பிரக்யா தாக்கூர் சிங், அதேமாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதில ஈடுபட்டவங்க எல்லாருமே வந்து சங்கிகள் தான் வந்து. ஸோ, இவங்க எல்லாருமே விடுதலை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்திய மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி. சரி, இதில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா போனீங்கன்னா, இத வந்து நடத்தினது வந்து என்ஐஏ என்று சொல்லப்படுகிற தேசிய புலனாய்வு மையம். அது ஒன்றிய அரசின் கீழ தான் வருதுங்கிறத பார்க்குறோம். குண்டுவெடிப்பு நடந்தது வந்து 2006. அப்பல்லாம் இவங்க ஆட்சியில இல்லன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து 2 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் மாத்தப்பட்டுருக்காங்க. முதல்ல வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அ அ ஆஜராகுறாங்க அந்த கேஸுக்கு. அவங்க திடீர்னு விலகுறாங்க. என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, மேலிடத்திலிருந்து எனக்கு நெருக்கடி. அதாவது இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு அந்த குற்றவாளிகளின் மேல் சாஃப்ட்டாக நடந்துங்க. ரொம்ப ஹார்ஷான இது காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மேலிடத்திலேருந்து ஒரு பிரஷர் வந்தது. அதனால நான் தொடர்ந்து இத நடத்த முடியாதுன்னு சொல்லி முதல் ப்ராசிக்யூட்டர் வந்து விலகிர்றாங்க. சரி, அவங்க தான் விலகுனாங்க. 2வது வந்தவங்க நடத்துனாங்கன்னா, ஏறக்குறைய 300 சாட்சிகளுக்கு மேல வந்து முதல்ல போடப்பட்ட சாட்சிகள்ல வந்து ஒரு 90 சாட்சிகள் வந்து பிற சாட்சியா மாறிர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, மீதமுள்ள சாட்சிகள்ல நெறைய சாட்சிகள் வந்து முக்கியமான சாட்சிகள் வந்து ஒண்ணு அ இவங்களாவே வந்து அவங்கள இன்சிஸ்ட் பண்ணல. அவங்களுடைய எவிடன்ஸ இவங்க சேர்த்துக்கல. இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து அரசாங்க தரப்பு அவங்களுடைய முக்கியமான குரூஷியல் எவிடன்ஸஸ் அதெல்லாமே. அந்த மாரி எவிடன்ஸ் சொல்லக்கூடிய எவிடன்ஸஸ இவங்க அ எடுத்துக்கல. கணக்குல இவங்க எடுக்கல. சரி, இவங்க கணக்குல எடுக்கலங்கிற விவரத்த அந்த ஜட்ஜ் வந்து எதுக்கு வந்து அவரும் வந்து அத லைட்டா விட்டாருன்னு தெரியல. இப்ப நமக்கு 2 சந்தேகம். முதல்ல வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து சில முக்கியமான குரூஷியல் எவிடன்ஸஸ வந்து இந்த வழக்குல சேர்க்காம இருக்குங்கிறது முதல் சந்தேகம். 2வது சந்தேகம், அப்படி அவங்க வந்து மாறும்போது, ஜட்ஜ் வந்து தன்னுடைய பவர பயன்படுத்தி, ஏற்கனவே நீங்க வாக்குமூலம் குடுத்தீங்க இல்லையா? அந்த வாக்குமூலத்தில நீங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க? அதில உறுதியா இல்லாத உங்கள தடுக்கிறது யாரு? நீங்க இந்த மாரி ம் போறத நான் ஒத்துக்க முடியாதுன்னு பிற சாட்சிய பார்த்து சொல்லியிருந்திருக்கணும். அதான் அவங்க சொல்லல. 2வது வந்து அத விட முக்கியம் வந்து, ஏற்கனவே சேர்க்கப்பட்ட சாட்சிகள்ல சிலருடைய சாட்சிகள வந்து இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு சேர்த்துக்கல. அது வேணும்னு விட்டாங்களா? அது என்ன எவிடன்ஸ் இல்லாம விட்டாங்களா? இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா, ப்ராசிக்யூஷன் தரப்பு முதல்ல சேர்த்த எவிடன்ஸஸ் சில எவிடன்ஸஸ இன்சிஸ்ட் பண்ணாதால, அந்த எவிடன்ஸ் இந்த வழக்கிலேருந்து வெளிய போயிட்டாங்க. அவங்க வெளிய போனது வந்து இந்த இந்த குற்றவாளிகளுடைய அந்த தீவிர ஈடுபாட்டு தன்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ட வந்து இந்த ஆட்கள் வெளிய போனதால, நிரூபிக்க முடியல ப்ராசிக்யூஷன் தரப்பால. இதுவும் ஏன் வந்து அவங்கள இந்த இந்த சாட்சியில ஏன் சேர்க்கல? ஏன் விசாரணைக்கு வளையத்தில அவங்கள வந்து முதல்ல கொண்டு வந்துட்டு, அப்புறம் ஏன் விட்டீங்கன்ட்டு ஜட்ஜும் கேட்கல. ப்ராசிக்யூஷன் தரப்ப ஜட்ஜும் கேட்கல. அப்ப என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப வந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதுவும் மகாராஷ்டிரா போன்ற ஆர்எஸ்எஸ் அ ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு மாநிலத்தில, இந்த மாரி அ ஒரு அந்த கேஸ வந்து எவ்வளவு கேவலமா நடத்தணுமோ, எவ்வளவு வீக்கன் பண்ணி நடத்தணுமோ, எவ்வளவு தூரம் எவிடன்ஸஸ் அவங்க இஷ்டத்துக்கு போக விடணுமோ, இல்ல இவங்களாவே போக விடணுமோ தெரியல. எப்படி அவங்களா போனாங்களா? இல்ல இவங்களா விட்டாங்களா? மேலிடத்து பிரஷர் இவங்களுக்கு வந்ததா என்னன்னு தெரியல. எது எங்க இருந்தாலும் இந்த எவிடன்ஸஸ வந்து சரியா கொண்டு வந்து நிறுத்தி, அவங்கள வந்து குறுக்கு விசாரணைலாம் ப்ராசிக்யூஷன் தரப்பு சரியா பண்ணியிருந்தா, கண்டிப்பாக இந்த ஆட்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கும். தண்டனையிலேருந்து இவங்க தப்ப முடியாது. ஏன்னா, அதில சொன்ன நேரில் பார்த்த எவிடன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க அந்த இது வாங்குன பொருள் பொருள் வாங்குன இடம், அது இது பில்லு கில்லு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அருமையா இருக்கு. அத வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து சரியா யுட்டிலைஸ் பண்ணல, அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ஆக, நீங்க வந்து மைனாரிட்டீஸு இல்ல முஸ்லிம்ஸ்ன்னா, அவங்களுக்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு படு பயங்கரமா வேலை செஞ்சு, அவங்களுக்கு எப்படியாவது பனிஷ்மென்ட்ட வாங்கி குடுக்குறதிலே குறியா இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஸோ, முஸ்லிம்ஸ் இன்வால்வ் ஆன விஷயங்கள்லாம் இந்த என்ஐஏ வந்து மிக துரிதமாக, மிக கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து, அதேமாரி அத கோர்ட்ல நிரூபிச்சு, ஆர்குமெண்ட்லலாம் லாஜிக்கல் கன்க்ளூஷன்லாம் பண்ணி, அருமையா தண்டனை வாங்கி குடுக்குறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனா, இதே ஒரு வேகம், இதே ஒரு நேர்மை, இதே ஒரு டிசிப்ளின், இதே ஒரு ஷார்ப்னஸ்
ஏன் வந்து இந்த சங்கிகள் மேலே இல்லை அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சந்தேகம். இந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது மோடி அரசாங்கமும், உள்துறை அமைச்சருக்கு கீழே வருகின்ற இந்த என்ஐஏ என்று சொல்லப்படுகிற ஒன்றிய புலனாய்வு முகாமும். இவங்க 2 பேரும் தான் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும். சும்மா வந்து நாங்க வந்து விசாரிச்சோம், போதுமான அளவு சாட்சி இல்ல. சாட்சி இல்லாததால சாட்சிகள் போதுமான அளவு இல்லாததால், குற்றம் போதுமான அளவு நிரூபிக்கப்படாததால், அ இந்த வழக்கிலேருந்து அனைவரும் விடுதலை பண்றோங்கிறது நீதித்துறையின்பால் நாம் தொடுத்த மிகப்பெரிய வார் அப்படி தான் நம்ம சொல்லணும். நாம் தொடுக்கல. பாஜகவும், சங் பரிவார அமைப்புகளும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கிற ப்ராசிக்யூஷன் தரப்போ, இல்ல ஜட்ஜோ, கோர்ட் ப்ரொசீடிங்ஸோ, அது வந்து நம்ம ஏன்னா நேரடியா சொன்னோம்னா, நம்ம வந்து பயாஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்ம அத நேரடியா சொல்ல முடியாது. ஆனா, இந்த சாட்சியங்களை அங்கு முன்னிறுத்திய விதமும் சரி, கேஸ் நடந்த இந்த 18, 19 வருஷம் 2006ல நடக்குது. இப்ப தான் தீர்ப்பு வருதுன்னு வைங்க. அந்த அளவு ஸ்லோவா இருக்கிறதுனால வந்து சாட்சியங்கள் கூட சோம்பேறியா கூட மாறியிருக்கலாம். இல்ல இவங்க நிர்பந்தப்படுத்தியிருக்கலாம். கேஸ வேணும்னு ஸ்லோவா நடத்தி, சாட்சியங்கள் அதன் மூலம் நேச்சுரலா அதுலேருந்து விலகுற மாரியும் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே சாத்தியக்கூறு இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு தேச பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில நல்லா ஈடுபடுறாங்க சில பேருங்கிறது தெரியுது. அந்த குண்டு நல்லா வெடிச்சிடுது. அதேமாரி அங்க 6 உயிரும் போயிடுதுங்கிறதையும் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கு பிறகும் நீங்க வந்து லோக்கல் போலீஸ் கைய வச்சாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி தான் உங்கள்ட்ட அந்த என்ஐஏ கிட்ட குடுத்தது. என்ஐஏ வந்து இத இவ்வளவு கேவலமாக நடத்தி, எல்லா சாட்சியங்களையும் வந்து ரொம்ப வீக்கன் பண்ணி, ப்ராசிக்யூஷன் தரப்பு இத வந்து ஒழுங்கான முறையில ஒரு கட்டுப்பாடோட, ஒரு டிசிப்ளினோட இத வந்து குற்றம் நிரூபிக்கப்படணுங்கிற ஒரு டிசிப்ளினோட நடத்தாம, பல்வேறு வகையான காலதாமதங்கள், தொந்தரவுகள், அதேமாரி சாட்சியங்களை நிறுத்துவதில் உள்ள நிர்பந்தங்கள், இந்த மாரி எல்லா கடினமான நிலையையும் மீறி இந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பால முடியலங்கிறது தான் வந்து மிகவும் வெட்கக்கேடான கேள்வி. இந்த மாரி ஒரு தேச பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குற ஒரு வழக்கையே வந்து இந்த என்ஐஏங்கிற இந்த தேசிய முகமை ஆணையம் வந்து இவ்வளவு கேவலமா நடத்துதுன்னா, மத்த கேஸுங்கள இது எப்படி நடத்தும்? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து இவங்கள்ட்ட விட்டா சரியா இருக்குமா? இந்த மாரி வந்து பல்வேறுபட்ட கேள்விகள நம்ம வந்து முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இதில வந்து இவங்க நேர்மையாவே நடந்துக்கலங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கேஸ் நடந்த விதமும், இது நடந்த வேகமும், சாட்சியங்களை இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியதும், சாட்சியங்கள் வந்து பிற சாட்சியா மாத்த அனுமதிச்சதும், அதே மாரி சில சாட்சியங்கள இன்சிஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம கைவிட்டதும், அப்புறம் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அ 2 முக்கியமான கேஸு ப்ளஸ் நெறையா சாட்சியங்கள் மிஸ்ஸிங்ன்னு வேற சொல்லுச்சு ப்ராசிக்யூஷன் தரப்பு. முதல்ல குடுத்த ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. கோர்ட்ல போய் தைரியமா சொல்றாங்கன்னா, இதில வந்து அப்ப இதில என்ன இந்த சூட்சுமத்த நம்ம என்ன சொல்றது? இல்ல இது ஒரு ஃப்ராடு தனம் தானே. முதல்ல சாட்சி சொல்றாங்க, ரெக்கார்ட் பண்றீங்க. ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு பின்னாடி போய் சொல்லும்போது, இதில இத்தன இது மிஸ் ஆகுது அப்படின்றீங்க. அந்த மிஸ் ஆனதெல்லாம் வந்து ஹார்ட் கோர் எவிடன்ஸு. ரொம்ப முக்கியமான தரப்பு சாட்சியங்கள் எல்லாமே. அப்ப அதிலயே நீங்க கோட்ட விட்டீங்கன்னா, இது வந்து இந்த இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருவது, இந்த என்ஐஏ என்று சொல்லப்படுகிற மோடியினுடைய ஏஜென்சி, ஆளுக்கு ஏற்ப தான் வந்து கேஸ நடத்துது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி மைனாரிட்டீஸ்ன்னு சொன்னா, அத வந்து சின்சியரா நடத்துறதும், சங்கிகள் இதில் ஈடுபட்டாங்களா, அவங்கள எப்படியாவது இதுலேருந்து விடுவிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோட செயல்படுறதும், ஆ வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இத வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து அப்பீல் போனா தான் இது சரி வருங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில தெரிவித்துக் கொள்கிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.